வாளறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வாங்க இந்த காணொலிக்குள்ள போலாம். இந்த காணொலியில கிபி 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை தமிழகத்தை ஆண்ட களப்பிரர்களை பத்தி பார்க்கலாம். சங்க காலத்துல தமிழகத்தை ஆண்ட சேர சோழ பாண்டியர்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் களப்பிரர்கள் தமிழகத்துல ஆதிக்கம் செலுத்தினாங்க. இந்த களப்பிரர்கள் யாரு அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட மாறுபட்ட கருத்து இருக்கு. குறிப்பா களப்பிரர்கள் சூரசேனி மற்றும் பாலி மொழிய பயன்படுத்தினதுனால அவங்க வடநாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னும், தெற்குல குறுநில மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்களை வீழ்த்திட்டு ஆண்டதுனால அவங்க தான் களப்பிரர்கள் அப்படின்னும், இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த யூத வியாபாரிகள் அப்படின்னும், உழவர்கள் புரட்சி செய்து சேர சோழ பாண்டியரை வீழ்த்திட்டு ஆட்சி அமைத்தாங்க அப்படின்னும், பாலைநிலத்து கல்வர்கள் அப்படின்னும் களப்பிரர்களோட பூர்வீகம் குறித்து ஏகப்பட்ட மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. மயிலை சீனி வெங்கடசாமி தன்னோட களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் அப்படிங்கிற நூல்ல களப்பிரர்கள் கன்னடர்களே அப்படின்னு சொல்றாரு. மைசூரோட சிரவண பௌகோலா அப்படிங்கிற பகுதியில் கிடைச்ச கல்வெட்டு ஒண்ணுல ஸ்வஸ்தி ஸ்ரீ மதுரால கல்வர திரு ராசியதில் அப்படின்னு ஒரு வரி இருக்கு. மேலும் சந்திரகுப்த மௌரியன் தன்னோட குருவோட துறவு மேற்கொள்வதற்காக சிரவண பௌகுலா வந்தபோது களப்பப்பு நாட்டில் உள்ள களப்பப்பு மலையில அவங்க தங்கியிருந்ததா சைன மத நூலான வட்டாராதனே சொல்லுது. மேலும் சைவ குருவான மூர்த்தி நாயனார் களப்பிரர்களை வடுக கர்நாடகர் அப்படின்னு பாடுறாரு. இந்த தகவல்களை வச்சு களப்பிரர்கள் கர்நாடக நாட்டை சேர்ந்த வடுகர் அதாவது கன்னடர் அப்படிங்கிற நாம உறுதிப்படுத்திடலாம். களப்பிரர்கள் தமிழகத்தை கிபி 270 இருந்து 575 வரை கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சதா கணக்கிடப்பட்டிருக்கு. களப்பிரர்கள் ஜைன மதத்தை ஆதரிச்சாங்க. மேலும் பௌத்த மத ஆக்கங்களுக்கும் பிராமண மேலாதிக்கத்துக்கும் ஆதரவு அளிச்சாங்க. சூரசேனி பாலி உள்ளிட்ட வடமொழிகளை ஆட்சி மொழிகளா வச்சிருந்தாங்க. களப்பிரரோட சில நாணயங்கள்ல ஒரு புறம் பிராமி எழுத்தும் இன்னொரு பக்கம் தமிழும் பொறிக்கப்பட்டிருக்கு. இவங்க மதுரை தஞ்சை என பல பகுதிகளை தலைநகங்களா வச்சிருந்திருக்காங்க. களப்பிரர்கள் ஜைன பௌத்த மதங்களை பின்பற்றினாலும் அவங்க கட்டிய ஆலயங்கள் பக்தி இயக்க காலத்துல சைவ வைணவ ஆலயங்களா மாற்றி அமைக்கப்பட்டதாலும், களப்பிரர்களை தமிழ் இலக்கியங்கள் பாடாமையாலும் களப்பிர மன்னர்களோட பெயர்கள் அவங்க ஆட்சி முறை குறிச்சி முழுசா நம்மளால அறிய முடியல. பூலாங்குறிச்சி கல்வெட்டுல சேந்தன் அப்படிங்கிற களப்பிர அரசன் பெயரும், பெரிய புராணத்துல கூற்று நாயனார் பெயரும், வடநாட்டு பௌத்த நூல்ல அச்சுதப்ப களப்பாளன் பெயரும் என 3 களப்பிர மன்னர்களுடைய பெயர்கள் மட்டுமே அடையாளம் காணப்படுது. சேந்தன் பத்தின கல்வெட்டுல அவன் பிராமணர்களுக்கு பிரம்மதேயம் வழங்கினது குறிப்பிடப்பட்டிருக்கு. தமிழகத்துல பிரம்மதேயம் அப்படிங்கிற பெயர்ல பிராமணர்களுக்கு நிலங்கள் வழங்கும் முறைய களப்பிரர்கள் தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு இக்கல்வெட்டு மூலம் நமக்கு உறுதியா தெரியுது. களப்பிரர்கள் ஜைன பௌத்த மதத்தை மட்டுமில்லாம பிற வழிபாட்டிடங்களுக்கும் திருப்பணி செஞ்சதும் பூலாங்குறிச்சி கல்வெட்டுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிடலாம். களப்பிரர்களோட வீழ்ச்சி குறித்து முழுமையான தகவல்கள் இல்லாம இருந்தாலும் பல்லவர் மற்றும் பாண்டியர்கள் களப்பிரர்களின் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டுல பல்லவ மன்னனான சிம்ம விஷ்ணு சோழ நாட்டு மீது படையெடுத்து அதை கைப்பற்றினா. அதே நேரத்துல பாண்டிய மன்னன் கடுங்கோன் மதுரை மீது தன்னுடைய ஆட்சியை நிறுவனான். இதனால களப்பிரர்கள் சிற்றரசர்களா பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் கீழே ஆட்சி செய்ய வேண்டியதாயிட்டு. இடையில மதுரை ஆண்ட களப்பிர மன்னன் ஒருத்தன் வாரிசு இல்லாமலே இறந்தான். அவன் இறக்கும்போது அமைச்சர்கள் பட்டத்து யானையோட கண்ணை துணியால கட்டி யானைய நகரத்துல போக விட்டாங்க. அந்த யானை யார தன்னோட மேல ஏத்தி கொண்டு வருதோ அவனைதான் அரசாக்குவது அந்த காலத்துல உள்ள மரபு. நகர வீதிகள்ல போன யானை சொக்கநாதர் ஆலயத்துக்கு பக்கத்துல நின்றுகிட்டு இருந்த மூர்த்தியார தனது மேல ஏத்திக்கிட்டு போச்சு. அமைச்சர்கள் அவருக்கு முடிசூட்டின போது தனக்கு பொன்முடி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சட முடியோடையே ருத்ராட்ச கொட்டையுடனும் மதுரைய ஆண்டாரு. மூர்த்தியார்
வணிகர் குலத்தை சேர்ந்தவர். தமிழகத்தை 300 ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச களப்பிரர்களுடைய நிர்வாகம், ஆட்சி முறை அப்படிங்கிறத பத்தி தெளிவா இல்லாதது வரலாற்று இழப்பாவே நமக்கு இருக்கு. களப்பிரர் காலத்துல ஈழத்தை ஆண்ட பாண்டியர்கள் பத்தி நாம அடுத்து வரப்போற காணொளிகள்ல பார்க்கலாம்.